நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்கள் வேண்டுதல்களை வைக்கும்போது அது நிச்சயம் நிறைவேறும் என்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஆம் என்றால், பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது என் எண்ணங்களே என் வாழ்க்கை என்று கீழே பதிவிடுங்கள். உங்கள் ஆழ்மனதின் நேர்மறையான எண்ணங்களே உங்களுக்கான முதல் வெற்றிப்படியாகும். வாருங்கள், பிரபஞ்சத்தின் மகத்தான சக்தியைப் பற்றி விரிவாக காண்போம். நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு அங்கம். நம்மைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும், நாம் அடையும் ஒவ்வொரு வெற்றியும், நாம் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் மாபெரும் பிரபஞ்சத்தின் சூட்சும விதிகளுக்கு உட்பட்டவையே. பல நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத துன்பம் வரும்போதோ அல்லது நாம் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக நடக்காத போதோ நாம் என்ன செய்கிறோம்? மனம் உடைந்து கண்ணீர் விட்டு அழுகிறோம். எனக்கு மட்டும் ஏன் எப்போதும் இப்படி நடக்கிறது? எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம், என் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று தொடர்ந்து புலம்புகிறோம். ஆனால் ஆழமாக நீங்கள் ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உதிர்க்கும் வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளின் பின்னணியில் இருக்கும் உங்கள் ஆழ்மன உணர்வுகளே மிக மிக முக்கியம். நீங்கள் அழுது புலம்பும் போது உங்கள் மனம் இல்லாமை மற்றும் பற்றாக்குறை என்ற உணர்வை மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறது. உங்களிடம் ஒன்றுமில்லை, நீங்கள் தீராத துன்பத்தில் இருக்கிறீர்கள் என்ற தாழ்வான அதிர்வலையையே நீங்கள் தொடர்ந்து பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் என்பது எல்லையில்லாத ஒரு மாபெரும் கண்ணாடி போன்றது. நீங்கள் அதன் முன் நின்று எந்த உணர்வை வெளிப்படுத்துகிறீர்களோ அதை பல மடங்காக பெருக்கி உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் தன்மை கொண்டது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் கவலைகளையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் விரக்தியையும் கண்ணீரையும் பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்தினால், நீங்கள் அந்த கவலைகளிலேயே மூழ்கியிருக்க விரும்புகிறீர்கள் என்று அது எடுத்துக்கொள்ளும். அதன் விளைவாக மேலும் பல கவலைகளையும் கண்ணீரையும் தரக்கூடிய சூழ்நிலைகளையே அது உங்கள் வாழ்வில் தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டே இருக்கும். எனக்கு வறுமை வேண்டாம், எனக்கு நோய் வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கும்போது பிரபஞ்சம் வேண்டாம் என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதில்லை. அதற்கு பதிலாக வறுமை, நோய் என்ற வார்த்தைகளோடு ஒட்டியிருக்கும் உங்கள் பயத்தையே ஈர்த்து அதையே உங்களுக்கு மீண்டும் பரிசளிக்கிறது. எனவே இனிமேல் பிரபஞ்சத்திடம் உங்கள் குறைகளைச் சொல்லி மண்டியிட்டு அழுவதை உடனடியாக நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக, எனக்கு இது கட்டாயம் கிடைக்கும், என் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறப்போகிறது, நான் நினைத்ததை விடச் சிறந்த வாழ்வு என்னை வந்தடையும் என்ற அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கையோடு கேளுங்கள். ஒரு குழந்தை தன் தாயிடம் தனக்கு வேண்டியதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எவ்வளவு உரிமையோடு கேட்குமோ அந்த அளவிற்கு ஆழமான நம்பிக்கையோடு பிரபஞ்சத்திடம் உங்கள் தேவைகளை உரிமையோடு முன்வையுங்கள். இதுவே ஈர்ப்பு விதியின் மிக முக்கியமான முதல் படியாகும். நீங்கள் நேர்மறையாகச் சிந்திக்கத் தொடங்கும் அந்த நொடியிலேயே உங்களுக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் பிரபஞ்சத்தின் பல்வேறு மூலைகளில் இருந்து உங்களை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிடுகின்றன. உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு உயர்வடைகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு வலிமையாக இணைகின்றன. உங்கள் கண்களில் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்கள் வெற்றியை தாமதப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கண்ணீரை துடைத்துவிட்டு முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்சத்திடம் ஆணித்தரமாக முன்வையுங்கள். இதுவே நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை அடைவதற்கான ஆணிவேராக அமையும். உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சம் நிச்சயம் வழங்கும் என்ற ஆழமான நம்பிக்கை உங்கள் மனதில் துளிர்விடத் தொடங்கிவிட்டதா? அப்படியானால், நான் பிரபஞ்சத்தின் செல்லப்பிள்ளை அல்லது என் எண்ணங்களே என் வலிமை என்று கீழே கருத்துக்களில் பதியுங்கள். பிரபஞ்சத்திடம் உங்கள் வேண்டுதல்களை எப்படி நேர்மறையாக கேட்பது என்ற சூட்சுமத்தை இப்போது இன்னும் விரிவாக பார்ப்போம். பிரபஞ்சத்திடம் அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மிகத் தெளிவாகவும் நேர்மறையாகவும் கேட்கத் தொடங்குவதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். இது நடக்குமா, நடக்காதா என்ற சிறு சந்தேகம் கூட உங்கள் மனதின் ஓரத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்குள் நீங்கள் ஆழமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் என்பது உங்களுடைய ஆழமான உணர்வுகளுக்கும் அதிர்வலைகளுக்கும் மட்டுமே
செவி சாய்க்கும் ஒரு மாபெரும் சக்தி நிலை என்பதை நீங்கள் ஒவ்வொரு கணமும் முழுமையாக நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தீராத பணக்கஷ்டத்தில் தவித்துக் கொண்டிருந்தால், எனக்கு இந்த வறுமை வேண்டாம், அதிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று என்று கேட்பதை விட, நான் முழுமையான நிதி சுதந்திரத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதற்காக பிரபஞ்சத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று கேட்க பழக வேண்டும். நீங்கள் வறுமை, கஷ்டம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளோடு தொடர்புடைய பயமும் கவலையும் தான் பிரபஞ்சத்தை சென்றடைகின்றன. ஆனால் செல்வம், செழிப்பு, நிறைவு என்று நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகளில் உள்ள உயர்வான அதிர்வலைகள் நேரடியாக பிரபஞ்சத்தோடு இணைந்து அதற்கான வழிகளை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றன. பிரபஞ்சத்திடம் உங்கள் வேண்டுதல்களை வைக்கும்போது நிகழ்காலத்தில் அது நடந்து முடிந்துவிட்டது போல் கேட்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். எனக்கு இது எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் அது எப்போதுமே எதிர்காலத்திலேயே தங்கிவிடும். அது ஒருபோதும் உங்களை வந்து சேராது. ஆனால் எனக்கு இது கிடைத்து விட்டது, நான் அதை அனுபவித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று முழுமையான உணர்வோடு நீங்கள் சொல்லும் போது அந்த அதிர்வலையை முழுமையான உண்மை என்று பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்கிறது. பிரபஞ்சத்திற்கு கடந்த காலம், எதிர்காலம் என்றெல்லாம் எதுவும் கிடையாது. அதற்கு தெரிந்தது எல்லாமே நிகழ்காலம் மட்டுமே. எனவே உங்கள் கனவுகள் உங்கள் கைகளில் இருப்பதைப் போல் உங்கள் மனக்கண்ணில் ஆழமாக பார்த்து அதை முழுமையாக உணரத் தொடங்குங்கள். மேலும் பிரபஞ்சத்தின் ஆசிகளை தடையின்றி பெறுவதற்கு மிகச் சிறந்த கருவி நன்றியுணர்வு மட்டுமே. அதிகாலையில் கண் விழிக்கும் போது தொடங்கி இரவு உறங்கச் செல்லும் வரை உங்களுக்கு கிடைத்திருக்கும் சின்ன சின்ன நன்மைகளுக்கும், உங்களை சுற்றியுள்ள நல்ல உறவுகளுக்கும், நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கும், உண்ணும் உணவுக்கும் பிரபஞ்சத்திற்கு தொடர்ந்து ஆழமான நன்றிகளை தெரிவியுங்கள். நன்றியுணர்வு என்பது உங்களை சுற்றியுள்ள தடைகளை சுக்குநூறாக உடைத்தெறிந்து உங்களை ஒரு மாபெரும் காந்தமாக மாற்றி நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் அபாரமான வல்லமை கொண்டது. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழமான நன்றியுணர்வோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் இருக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் திறக்கும். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையின் சிற்பி என்பதை ஆழமாக உணர்ந்து உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும், மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுங்கள். பிரபஞ்சத்தின் கருணை மழையில் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அபாரமான சக்தியை நீங்கள் முழுமையாக உணரத் தொடங்கிவிட்டீர்களா? அப்படியென்றால், என் வெற்றியை நான் ஈர்க்கிறேன், அல்லது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்னுடன் உள்ளது என்று கீழே பதிவிட்டு உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். வாருங்கள், பிரபஞ்சத்திடம் நாம் வைத்த கோரிக்கைகள் எப்படி நம்மை வந்து சேரும் என்ற ரகசியத்தை இப்போது ஆழமாக தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சத்திலும் உங்கள் வேண்டுதல்களை நேர்மறையாகவும் நிகழ்காலத்திலும் வைத்துவிட்டீர்கள். அதற்கான நன்றியுணர்வோடும் இருக்க பழகிவிட்டீர்கள். ஆனால் இதற்குப் பிறகு பெரும்பாலானவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இது எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் என்ற சந்தேகத்தை தங்களுக்குள் வளர்த்து கொள்வதுதான். நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைத்த பிறகு அது முளைக்கிறதா என்று தினமும் தோண்டி பார்ப்பீர்களா? மாட்டீர்கள் அல்லவா? அதே போலத்தான் உங்கள் வேண்டுதல்களும். நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை கேட்ட பிறகு அது எப்படி உங்களிடம் வந்து சேரும், அதற்கான வழி என்ன என்பதைப் பற்றி நீங்கள் துளியும் கவலைப்படக்கூடாது. அதை பிரபஞ்சத்தின் கைகளில் முழுமையாக ஒப்படைத்துவிட வேண்டும். நீங்கள் எப்படி என்று யோசிக்கத் தொடங்கும் அந்த கணமே உங்கள் மனதில் ஒருவித பதற்றமும் பயமும் தோர்த்திக் கொள்கிறது. இந்த பதற்றம் உங்கள் ஆழமான நம்பிக்கையை சற்றே அசைத்து பார்த்து உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதை தாமதப்படுத்துகிறது. பிரபஞ்சத்தின் வழிகள் மனிதர்களாகிய நமது சிற்றறிவுக்கு எட்டாதவை.
உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், அதை உங்களிடம் கொண்டு சேர்க்க ஆயிரக்கணக்கான வழிகளை பிரபஞ்சம் தன்னுள் பதுக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியை மட்டுமே நம்பியிருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கான வெற்றியை தேடிக் கொண்டு வரும். எனவே வழிகளைப் பற்றி சிந்தித்து உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வேலை முழுமையாக கேட்பது மட்டுமே. அதை கொடுப்பது பிரபஞ்சத்தின் வேலை. அந்த மாபெரும் சக்தியின் மீது முழுமையான சரணாகதி அடையப் பழகுங்கள். நான் கேட்டது எனக்கு கிடைத்துவிடும், அதற்கான வேலைகள் கண்ணுக்குத் தெரியாத வகையில் பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் நிலைநிறுத்துங்கள். உங்கள் எண்ணங்களில் எழும் சிறு சந்தேகம் கூட நீங்கள் இதுவரை கட்டியெழுப்பிய நேர்மறை அதிர்வலைகளைச் சிதைத்துவிடும் என்பதை மறக்காதீர்கள். வெறும் நம்பிக்கையோடு மட்டும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக் கூடாது. நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் அதே வேளையில் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சில குறிப்புகளைக் கொடுக்கத் தொடங்கும். ஒரு புதிய நபரைச் சந்திக்கத் தோன்றலாம், ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ளத் தோன்றலாம், அல்லது முற்றிலும் புதிதான ஒரு செயலைச் செய்ய உங்கள் ஆழ்மனம் உங்களை உந்தித் தள்ளலாம். இதுவே பிரபஞ்சம் உங்களோடு பேசும் சூட்சும மொழி. பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியாக வந்து எதையும் கைகளில் கொடுக்காது. மாறாக வாய்ப்புகளையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த வாய்ப்புகளைச் சரியாக பயன்படுத்திக் கொண்டு அதற்கான செயலில் இறங்குவது உங்களின் பொறுப்பாகும். உங்கள் மனதில் தோன்றும் அந்த உள்ளுணர்வின் குரலுக்குச் செவி சாய்த்து முழு ஈடுபாட்டோடு செயல்படத் தொடங்குங்கள். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி மிக வேகமாக அழைத்துச் செல்லும். நீங்கள் செய்யும் செயலில் ஒருவித உற்சாகமும் ஈடுபாடும் இருந்தால் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில நேரங்களில் நீங்கள் கேட்டது உடனே கிடைக்காமல் சற்றே தாமதமாகலாம். அந்த தாமதத்தை பார்த்து நீங்கள் மீண்டும் பழையபடி புலம்பவோ, இது எனக்கு சரிப்பட்டு வராது என்று சோர்வடையவோ கூடாது. நாம் வாழும் உலகில்தான் நேரக் கட்டுப்பாடுகள் உள்ளன, ஆனால் பிரபஞ்சத்திற்கு கால நேரங்கள் கிடையாது. அந்த தாமதம் உங்களை இன்னும் பக்குவப்படுத்துவதற்கோ அல்லது நீங்கள் கேட்டதை விட இன்னும் சிறப்பான ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்கோ பிரபஞ்சம் எடுத்துக்கொள்ளும் அவகாசமாக இருக்கலாம். எனவே எல்லையற்ற பொறுமையோடு இருங்கள். உங்கள் எண்ணங்களின் தூய்மையையும் உணர்வுகளின் நேர்மறையான அதிர்வுகளையும் ஒருபோதும் குறைத்துக் கொள்ளாதீர்கள். வெளியே நடக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்கள் அகமனதில் அந்த வெற்றி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியை தொடர்ந்து கொண்டாடுங்கள். நீங்கள் தளராமல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களை நோக்கி பல மடங்கு வேகத்தில் ஈர்க்கப்படுகிறது என்பதை ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் மீதான உங்கள் நம்பிக்கை முழுமையாக வேரூன்றிவிட்டதா? உங்கள் மனதில் ஆழமான நேர்மறை எண்ணங்கள் துளிர்விடத் தொடங்கிவிட்டதா? ஆம் என்றால், நான் பிரபஞ்சத்தின் காந்தம், அல்லது என் எண்ணங்கள் மாபெரும் சக்தி கொண்டவை என்று கீழே கருத்துக்களில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். இப்போது உங்களுக்கு வரும் சவால்களை எப்படி உடைத்தெறிந்து பிரபஞ்சத்தின் சக்தியோடு தொடர்ந்து இணைந்திருப்பது என்பதை மிக விரிவாகவும் ஆழமாகவும் காண்போம். நீங்கள் பிரபஞ்சத்திடம் நேர்மறையாக கேட்கத் தொடங்கி முழுமையான நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது உங்கள் நிஜ வாழ்க்கையில் சில சவால்களும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத தடைகளும் வரலாம். அந்தச் சமயத்தில் உங்கள் மனம் மீண்டும் பழையபடி, இது நமக்கு வேலை செய்யவில்லையோ, நான் நம்புவது முட்டாள்தனமோ என்று சந்தேகப்படத் தொடங்கும். உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக இருப்பது போலத் தோன்றலாம். ஆனால் நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் உண்மை என்னவென்றால், இன்று நீங்கள் உங்கள் கண்முன் காணும் யதார்த்தம் என்பது உங்களின் நேற்றைய எண்ணங்களின் விளைவு மட்டுமே. அது உங்கள் பழைய அதிர்வலைகளின் வெறும் மிச்சம். இன்று நீங்கள் புதிதாக விதைத்திருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் முளைத்து வருவதற்கு இந்த பழைய குப்பைகளை நீங்கள் முற்றிலும் கடந்து செல்ல வேண்டும். இந்தச் சவாலான காலகட்டத்தில்தான் உங்கள் நம்பிக்கையின் முழுமையான ஆழம் பிரபஞ்சத்தால் சோதிக்கப்படுகிறது. உங்கள் கண்முன் நடக்கும் எதிர்மறையான நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் மீண்டும் அழுது புலம்பத் தொடங்கினால்,
நீங்கள் மீண்டும் பழைய துன்பத்திற்கே திரும்பி விடுவீர்கள். மாறாக, இது வெறும் கடந்து போகும் மேகம், என் உண்மையான பிரகாசமான வாழ்க்கை என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று மலை போல அசையாமல் நீங்கள் நம்பிக்கையோடு நிற்க வேண்டும். உங்கள் எண்ணங்களுக்குச் செயல் வடிவம் கொடுக்க பிரபஞ்சம் உங்களுக்கு மட்டுமாக வழங்கியிருக்கும் ஒரு மாபெரும் ஆயுதம் உங்கள் மனக்கண். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனக்கண்ணில் ஒரு திரைப்படம் போல தினமும் விரிவாக ஓடவிட்டு பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு புதிய வீடு வேண்டும் என்றால் வெறும் வீடு வேண்டும் என்று கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல், அந்த வீட்டின் கதவை நீங்கள் எப்படி திறக்கிறீர்கள், வரவேற்பறை எப்படி இருக்கிறது, சுவரின் நிறம் என்ன, உங்கள் குடும்பத்தினர் அங்கு எவ்வளவு மகிழ்ச்சியாகச் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு சிறிய நுணுக்கத்தோடு மனக்கண்ணில் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்தச் சமயத்தில் உங்கள் உடலிலும் மனதிலும் ஏற்படும் அந்த மட்டற்ற மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உற்சாகத்தையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். நீங்கள் மனக்கண்ணில் பார்க்கும் காட்சிகள் உங்கள் மூளைக்கும் உங்கள் ஆழ்மனதுக்கும் அது நிஜமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்ற மாயையை உருவாக்குகிறது. உங்கள் ஆழ்மனதிற்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக அந்த காட்சிகளை உணர்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் அதிர்வலைகள் அசுர வேகத்தில் பிரபஞ்சத்தை நோக்கி பாய்கின்றன. தினமும் உறங்கச் செல்வதற்கு முன்பும் காலையில் கண் விழித்த உடனேயும் இந்த மனக்கண் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த இலக்கை மிக மிக விரைவாக உங்களை நோக்கி ஈர்க்க முடியும். இதற்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களையும் முழுமையாக மன்னித்து விடுவிப்பதாகும். உங்கள் மனதில் வன்மமும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் கடந்த காலத்தின் மீதான குற்ற உணர்ச்சியும் நிறைந்திருந்தால் உங்களால் ஒருபோதும் பிரபஞ்சத்தின் தூய்மையான சக்தியோடு இணையவே முடியாது. உடைந்த ஒரு பாத்திரத்தில் எவ்வளவு தூய்மையான நீரை ஊற்றினாலும் அது எப்படி வீணாகிப் போகுமோ அதே போலத்தான் உங்கள் மனதை பழைய குப்பைகளால் நிரப்பி வைத்துக்கொண்டு புதிய நன்மைகளை எதிர்பார்ப்பதும். உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் அவர்களுக்காக மன்னிக்க வேண்டாம். உங்களின் சொந்த நிம்மதிக்காகவும் உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்காகவும் மன்னித்து மறந்து விடுங்கள். அவர்கள் அறியாமல் செய்துவிட்டார்கள். நான் அவர்களை முழுமையாக மன்னிக்கிறேன். என் கடந்த காலம் முடிந்து போன ஒன்று, என் நிகழ்காலம் முற்றிலும் புதியது என்று உங்களுக்கு நீங்களே பலமுறை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்குள் இருக்கும் பாரங்களை நீங்கள் இறக்கி வைக்கும்போதுதான் புதிய வாய்ப்புகளும் மாபெரும் செல்வமும் ஈடில்லா மகிழ்ச்சியும் உள்ளே நுழைவதற்கான இடம் உங்கள் மனதில் உருவாகும். ஒரு பறவை தன் சிறகுகளில் கட்டப்பட்டிருக்கும் எடையை அவிழ்த்து எறிந்தால்தான் வானத்தில் மிக உயரமாக பறக்க முடியும். அதேபோல கடந்த காலத்தின் பாரத்தை இறக்கி வைத்தால் மட்டுமே நீங்கள் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நன்மைகளை நோக்கி உயர்ந்து பறக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கும் அத்தனை நன்மைகளுக்கும் நீங்கள் முழுமையான தகுதியுடையவர் என்ற ஆழமான சுயமதிப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் இதற்கு தகுதியானவன்தானா? என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்குமா என்று உங்களை நீங்களே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். பிரபஞ்சத்தின் பார்வையில் ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது. ஒரு மாபெரும் அரசனுக்கு கிடைக்கும் அதே நன்மைகளும் செல்வங்களும் உங்களுக்கும் கிடைக்க முழுமையான உரிமை இருக்கிறது. உங்களை நீங்கள் முழுமையாக நேசிக்கத் தொடங்குங்கள். கண்ணாடியின் முன் நின்று, நான் பிரபஞ்சத்தின் மிகச் சிறந்த படைப்பு, நான் அனைத்து நன்மைகளுக்கும் தகுதியானவன், என் வாழ்க்கை செல்வமும் செழிப்பும் நிறைந்தது என்று உங்கள் கண்களை பார்த்து உறுதியாகச் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வாகவும் நேசத்துடனும் நடத்துகிறீர்களோ அதே அளவுக்கான நேசத்தையும் உயர்வான மனிதர்களையும் மிகச் சிறந்த சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். நீங்கள் ஒரு காந்தம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்குள் எதை ஆழமாக உணர்கிறீர்களோ அதைத்தான் வெளி உலகிலிருந்தும் உங்களை நோக்கி இழுப்பீர்கள். உங்கள் மீதான ஆழமான அன்பும் நீங்கள் கேட்கும் அனைத்திற்கும் நீங்கள் முற்றிலும் தகுதியானவர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் பிரபஞ்சத்தின் மாபெரும் பொக்கிஷங்களை திறப்பதற்கான முதன்மையான சாவியாகும். பிரபஞ்சத்தின் மகத்தான சூட்சுமங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
உங்கள் மனதிற்குள் இதுவரை இருந்த அத்தனை தடைகளையும் சந்தேகங்களையும் உடைத்தெறிந்துவிட்டு ஒரு புதிய மனிதராக மாபெரும் காந்தமாக நீங்கள் உருமாறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முழுமையாக உணருங்கள். இதுவரை நாம் பார்த்த 4 பகுதிகளிலும் எப்படி நேர்மறையாக கேட்பது, எண்ணங்களின் அதிர்வலைகள் எப்படிச் செயல்படுகின்றன, கடந்த காலத்தை எப்படி விடுவிப்பது, மனக்கண்ணில் எப்படி பார்ப்பது போன்ற ஆழமான ரகசியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த இறுதிப் பகுதியில் நீங்கள் கேட்ட அத்தனை ஆசைகளையும் உங்கள் நிஜ வாழ்க்கையில் முழுமையாக ஈர்க்கச் செய்யும் மிக முக்கியமான இறுதி கட்ட ரகசியத்தை, அதாவது முழுமையான சரணாகதி மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த செயல்பாடு பற்றி மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். இதுவே உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் மாபெரும் பாலமாகவும். நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்கள் வேண்டுதல்களை மிகத் தெளிவாக வைத்துவிட்டீர்கள். அதற்கான நேர்மறை அதிர்வலைகளை தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மனக்கண்ணிலும் தினமும் பார்த்து ஆழமாக உணர்கிறீர்கள். ஆனால் இத்தனைக்கும் பிறகு நீங்கள் உங்கள் அறையிலேயே முடங்கி உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு சிறு முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் பிரபஞ்சம் எப்படி அந்த வாய்ப்புகளை உங்கள் கைகளில் நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும்? பிரபஞ்சம் என்பது உங்களுக்கான கதவுகளை திறந்து வைக்கும் ஒரு வழிகாட்டி மட்டுமே. அந்த கதவினை வழியே நடந்து உள்ளே செல்ல வேண்டியது உங்களுடைய முழுமையான பொறுப்பாகும். நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை விதைத்த பிறகு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அல்லது திடீரென ஒரு புதிய யோசனை உங்கள் மனதில் மின்னல் போலத் தோன்றும். அதுவே பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் பச்சை விளக்கு. அந்த தருணத்தில் எந்தவித தயக்கமும் சோம்பேறித்தனமும் பயமும் இல்லாமல் அந்த வாய்ப்பை முழுமையாக பற்றிக்கொண்டு உங்கள் முழு உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுக்கத் தொடங்க வேண்டும். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை உங்களின் மாபெரும் இலக்கை நோக்கி மிக வேகமாக அழைத்துச் செல்லும். நீங்கள் செயலில் இறங்கிய பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய அதிமுக்கியமான விதி பற்றின்மை அல்லது முழுமையான சரணாகதி. அதாவது, நான் கேட்டது எப்போது கிடைக்கும், இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அல்லது விரக்தி உங்கள் மனதில் துளி கூட இருக்கக்கூடாது. ஒரு விவசாயியை எண்ணிப் பாருங்கள். அவர் நிலத்தை நன்றாக உழுது விதையை தூவி தண்ணீர் ஊற்றிய பிறகு தினமும் அந்த விதையை தோண்டிப் பார்த்து முளைத்து விட்டதா என்று ஆராய்வதில்லை. இயற்கையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தன் அன்றாட வேலைகளை கவனிப்பார். உரிய காலம் வரும்போது அந்த விதை முளைத்து மாபெரும் மரமாக உருவெடுத்து அவருக்கு பலன் கொடுக்கும். அதேபோலத்தான் நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஆசைகள் என்ற விதையை விதைத்த பிறகு அது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்ற அத்தனை கவலைகளையும் பிரபஞ்சத்திடமே முழுமையாக ஒப்படைத்துவிட வேண்டும். உங்களின் அதீத ஏக்கமும் அவசரமும் நீங்கள் இன்னும் அந்த பொருளை அடையவில்லை என்ற இல்லாமை உணர்வையே மீண்டும் பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிடும். எனவே, நான் என் கடமையைச் செய்துவிட்டேன், பிரபஞ்சம் எனக்கான மிகச் சரியான நேரத்தில் மிகச் சரியான வழியில் நான் கேட்டதை விடச் சிறந்ததையே கொடுக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எந்தவிதமான பற்றுதலும் இல்லாமல் அமைதியாக இருக்க பழகுங்கள். இந்த மாபெரும் ஈர்ப்பு விதியையும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் ஏதோ ஒரு நாள் அல்லது சில நாட்கள் மட்டுமே செய்துவிட்டு விட்டுவிடும் ஒரு பயிற்சியாக எண்ணிவிடக்கூடாது. இது நீங்கள் மூச்சு விடுவதைப் போல உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக, ஒரு புதிய வாழ்க்கை முறையாகவே மாற வேண்டும். காலையில் கண் விழிக்கும்போது தொடங்கும் உங்களின் நன்றியுணர்வு, நாள் முழுவதும் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களிடம் காட்டும் அன்பு, சவாலான நேரங்களிலும் நீங்கள் வெளிப்படுத்தும் அசைக்க முடியாத நம்பிக்கை என அனைத்தும் உங்களின் இயல்பாகவே மாறிவிட வேண்டும். ஆரம்பத்தில் இது சற்று கடினமாகத் தோன்றலாம். பழைய எதிர்மறை எண்ணங்கள் மீண்டும் உங்களை தாக்க முற்படலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருந்து ஒவ்வொரு முறையும் எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை உடனடியாக ஒரு நேர்மறை எண்ணமாக மாற்றி அமைக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்கள் செல்லச் செல்ல இது உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து உங்களைச் சுற்றி எப்போதுமே ஒரு மாபெரும் நேர்மறை ஒளிவட்டம் உருவாகிவிடும். அந்த ஒளிவட்டம் உங்களின் அத்தனை ஆசைகளையும் ஈர்க்கும் ஒரு காந்தகளமாகச் செயல்படும். ஒரு மலை உச்சியில் இருந்து உற்பத்தியாகும் நதி
தன் பயணத்தில் எத்தனை பாறைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், அதையெல்லாம் கடந்து தன் இலக்கான கடலைச் சென்றடைவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. அதேபோல உங்கள் வாழ்க்கையிலும் சவால்கள் வரலாம், ஆனால் உங்கள் இலக்கு நோக்கிய பயணத்தில் நீங்கள் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரபஞ்சத்திடம் குறைகளைச் சொல்லி மண்டியிட்டு அழுவதையும் புலம்புவதையும் அடியோடு நிறுத்திவிடுங்கள். நீங்கள் அழுது புலம்புவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் அத்தனை மாபெரும் செல்வங்களையும், ஈடில்லா மகிழ்ச்சியையும், அமைதியையும், வெற்றியையும் முழுமையாக அனுபவிப்பதற்காக பிறந்த ஒரு மாபெரும் ஆளுமை நீங்கள். பிரபஞ்சம் ஒரு மாபெரும் அமுத சுரபி போல உங்களுக்காக எந்நேரமும் காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்து, உங்கள் நம்பிக்கையில் துளியும் சந்தேகம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களுடையதே. உங்கள் கண்களை துடைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள். முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்திடம் உரிமையோடு கேளுங்கள். வெற்றி உங்கள் வசப்படட்டும். பிரபஞ்சத்தின் இந்த மாபெரும் சக்தியை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தயாராகிவிட்டீர்கள் என்றால், நான் பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தியை முழுமையாக நம்புகிறேன். என் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் செல்வங்களும் மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று ஆழமான நம்பிக்கையோடு கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பதிவிடுங்கள். உங்கள் விரல்களால் நீங்கள் தட்டச்சு செய்யும் ஒவ்வொரு எழுத்தும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு மாபெரும் வெற்றி முழக்கமாகும்.